தென்மேற்கு நல்லா ஹெவியாக வர்றதுக்காக ஒரு பெரிய ராக்கே பார்த்தீங்கன்னா கிரேனில் கொண்டாந்து அதை வச்சோம். வீடுன்றது ஒரு கோயில் மாதிரி, அது நுழையிறப்ப ஒரு புனிதமான உணர்வாக கொடுக்குற மாதிரி பண்ணேன். ஒரு ஹியூஜ் டோர், 14 அடி டோர், தென்கிழக்கில் என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார்மலாக போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, ஸோ இன்ஃபார்மலாக போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அரௌண்ட் 9,200 ஸ்கொயர் ஃபீட். இதில் வந்து 6 பெட்ரூம்ஸ். மேலே மாஸ்டர் பெட்ரூம். அங்கேருந்து பார்த்தாலும் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். டோர் க்ளோசர், அதுவே க்ளோஸ். ஆமாம், அது இருக்கு. லாக்கே எதுவுமே கிடையாது, லாக் இல்லை. தூணு, இந்த எலிஃபென்ட் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப பிடிவாதமாகவே கேட்டாங்க. அவங்க சொன்னதே கோலம் போடுவோம் சார், எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலாக இருக்கணும்ட்டு. இது 22 அடிக்கு கண்ணாடி மேடம். கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த தினமரெல்லாம் அப்படியே பார்க்கலாம். கீழே இருக்கிற ஃப்ளோரில் வந்து எங்கேயுமே அவங்க ஸ்க்ரீன் போடவே இல்லை. இல்லவே ஃபுல்லாக ஓப்பன், ஃபுல்லாக கிளாஸாக தான் இருக்குது. ஃபேமிலியே இருக்கு. இது எப்படி எலிவேட் ஆகுது, எப்படி பின்னாடி போகுதுன்னு மட்டும் பாருங்க. போட்டு விட்டு நீங்க பாட்டு படுத்துட்டே படம் பார்க்கலாம். இந்த வீட்டோட ஹைலைட்னே சொல்லலாம். வெயில் வரப்ப இந்த ஷேடோ உள்ள வரும், அப்போ வந்து எல்லா அந்த ஆர்ட்டும் தெரியும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எப்போதுமே பிஹைண்ட் நோட்ஸில் வந்து வித்தியாசமான வீடுகளில் வந்து காமிக்க நாங்கள் தவறுனதே கிடையாது. ஸோ மேடவாக்கம்ல இப்படி ஒரு வீடா அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் இதை கண்டிப்பாக வந்து நம்ம ஆடியன்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இது 22 அடிக்கு கண்ணாடி மேடம், 22 ஃபீட் ஹை. ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த தினமரெல்லாம் அப்படியே பார்க்கலாம். அப்போ இயற்கை உள்ள ஆல்மோஸ்ட் வந்துடுது. இவர் இன்னொரு பாலி அந்த மாதிரி ஒரு ரிசார்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக அவங்க வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸும் போட்டிருக்காங்க. இன்னும் டிவி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை? ஓகே. ஸோ இந்த டிவி யூனிட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சார். இங்கே வந்து வுட் இருக்கு, இங்கே வந்து கிரானைட் மாதிரி ஒரு விஷயம். கிரானைட் தானே அது? இது செட் பண்றதுல தான் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. பிகாஸ் வெயிட் இல்ல, வெயிட் ஹெவி வெயிட். பட் பேஸ்ட் இன்னைக்கு வந்து வெரி அட்வான்ஸ்ட் பேஸ்ட் இருக்குது. அது வந்து நம்ம பிளைவுட்ல பின்னாடி பண்ணிட்டு மெட்டல் சப்போர்ட்ஸும் உள்ள இருக்கு. ஸோ அதாவது ஹோல்ட் பண்றதுக்கு. இங்கே வந்து ஒரு ரூம் செட்டப் இருக்கு. ஆமாம், இது வந்து எப்படின்னாக்கா இப்போ குட்டீஸ்க்கு டியூஷன், குட்டீஸ் படிக்கணும், இப்போ மேலே ஓடிடுறாங்க. அது ஓடக்கூடாதுன்றது தான் யாரும். இப்போ அம்மா சமையல் இருக்காங்க, இல்லை பாட்டி இருக்காங்க, லேடிஸ் இங்கே பேசியிருக்காங்கனாக்கா குட்டீஸ் இங்கேயே இருக்கா மாதிரி. ஓகே. இந்த ரூம் ஸ்டடி ரூம், கிட்ஸ் அண்ட் டீன் ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி தான் இருக்கு. அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ரெஸ்ட் ரூம்ஸும் அங்கே உள்ள இருக்கு. ஸோ வந்து படிக்கிறதுனா ஒரு 3 குழந்தைங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா. டீச்சர் மேடம் வந்து இப்படி உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே டிரான்ஸ்பரண்ட் டோர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு டோர் இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சிருக்காங்க, ஏசிக்காக. யா எக்ஸாக்ட்லி. இப்போ குழந்தைங்க வந்து பொதுவாக அவங்க ரூம் மேலே இருந்தால் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. சொந்தக்காரங்க வந்தாங்கனாக்க சொந்தக்காரங்க பார்க்கறது இல்லை. ஸோ இந்த மெசனின்றது ஒரு ஃப்ளோட்டிங் டெக் மாதிரி. ஸோ அதுலேருந்து பார்த்தா கீழே சித்தப்பா பெரியவா பேசிட்டு இருக்கிறது, சாப்பிட்றது, லிவிங் ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க ஷிப்ல இருந்து பார்க்குற மாதிரி மேலே இருந்து பார்க்கலாம்.